அரவுண்ட் 9:30 நியூயார்க் பார்க்கில் உட்காந்துருக்கேன், நாயகரா பக்கத்தில். அப்போ அன்புமணி ராமதாஸோட வீடியோவை பார்த்தேன். என்னையை பொறுத்த வரைக்கும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் விட்டு கொடுக்கணும். அவர் என்ன பெருசாக கேட்குறாரு, தலைவர் பதவி தானே கேட்குறாரு. தலைவர் பதவி தவிர அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவரோட கட்சியில் சில மாற்றங்களை பண்ணணும், மேபி முகுந்தனை கொண்டு வரணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஏன்னா அவர் ஒரு இன்னும் அதாவது ராமதாஸோட காலம் முடிந்த உடனே பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னொரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த லெகசி ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தில் அப்பாவோட சண்டை போட்டோம் அப்படின்ற ஒரு லெகசி அவருக்கு தேவையில்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் விட்டு கொடுத்தா நிச்சயமாக அவர் மேலும் மேலும் உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் அவர் இந்த கட்சி தன்னோட குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும், தன்னோட மகள்கள் தான் வரணும் அப்படின்னு அவர் நினச்சாரு அப்படின்னா அந்த அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, அது அவங்கவுங்களோட டிசிஷன். பட் நம்ம வெளியிலேருந்து பார்த்து நம்ம சொல்கிறோம். பட் கேட்குறதும் கேட்காததும் அன்புமணி ராமதாஸோட அவரோட உரிமை. ஆனால் ராமதாஸ் சூலாயுதத்தை வெளியே எடுத்தார் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் காணாமல் போயிடுவார் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. நன்றி, வணக்கம்.